லாஸ் ஆஃப் நார்த் கொரியா. நார்த் கொரியால நீங்க ஒரு குறிப்பிட்ட நாள் சிரிக்கவே கூடாது. கிம் ஜாங்கோட தாத்தா இறந்த அன்னைக்கு நீங்க சிரிச்சீங்க, லைட்டா ஸ்மைல் பண்ணீங்க அப்படின்னாலே, உங்கள தூக்கி ஜெயில்ல போட மாட்டாங்க. நேரா கவர்ன்மென்ட் அபிஷியல்ஸே வந்து உங்கள போட்டு தள்ளிருவாங்களாம். நார்த் கொரியால நீங்க மொத்தமே 28 ஹேர் ஸ்டைல் தான் வச்சுக்க முடியும். பொண்ணுங்களுக்கு 18 ஹேர் ஸ்டைல், பசங்களுக்கு 10 ஹேர் ஸ்டைல். அத தாண்டி வேற ஏதாவது ஹேர் ஸ்டைல் வச்சா உங்கள தூக்கி ஜெயில்ல போட்டுருவாங்களாம். அதுலயும் கிம் ஜாங்கோட ஹேர் ஸ்டைல் நீங்க வைக்கவே கூடாதாம். நார்த் கொரியாக்குன்னு தனி இன்டர்நெட். அங்க வந்து யூடியூப் கிடையாது, Facebook கிடையாது, Instagram கிடையாது, TikTok கிடையாது. ஏன் ஜீன்ஸே போடக்கூடாது அவங்க. புதுசா நார்த் கொரியால டிவி வாங்குனாங்க அப்படின்னா வீட்டுக்கு போலீஸ் வந்துருவாங்களாம். வந்து எல்லா சேனலையும் வந்து தூக்கிட்டு 4 சேனல் மட்டும் வச்சு குடுத்துட்டு போயிருவாங்களாம். அந்த 4 சேனல்லயுமே கிம் ஜாங் தான் சூப்பர், நார்த் கொரியா தான் இருக்கிறதுலே பெஸ்ட் அப்படின்னு மட்டும் தான் நியூஸ் வருமா. கடைசியா நார்த் கொரியால எல்லார் வீட்லயுமே 3 தலைவர்களோட போட்டோ வந்து கண்டிப்பா இருக்கணுமா. கோவிட் டைம்ல ஒரு வீட்ல இருந்த ஒரு பெண் வந்து என்ன பண்றாங்கன்னா பக்கத்து வீட்ல வந்து வெளியில நின்னு பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல என்னாச்சு அப்படின்னா மேல வீட்ல வந்து தீ பிடிச்சிருச்சாம். உடனே இவங்க ஓடி போய் அவங்க குழந்தை உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வந்துட்டு அப்பாடா அப்படின்னு உட்காரும்போது போலீஸ் வந்து பார்த்துட்டு வீட்டுக்குள்ள அவங்க 3 பேர் போட்டோ இருக்குல்ல அதுல ஒரு போட்டோ எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு இந்த போட்டோவை காப்பாத்த தெரியலையே அப்படின்னு தூக்கி ஜெயில போட்டாங்களாங்க. உங்களுக்கு இந்த கண்ட்ரிக்கு போக ஆசையா இருந்தா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.